எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் பார்க்கிறேன். ஆனால் திமுக எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சொன்ன அந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து முன்னாடியே விட்டு என்ன பண்றதுன்னா, திமுக வந்து திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதனால இந்த தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி மாறுதல்களும் நிறையவே இருக்கும். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, போன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய இந்த வெளியாகி இருக்கக்கூடிய பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் திமுக கூட்டணியை வெற்றி பெற போகிறது அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது குறிப்பாக திமுகவினர்லாம் வந்து நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய தன்னம்பிக்கையோட இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களும் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை எப்படி பாக்குறீங்க? NDTV போன்ற அந்த அமைப்புகள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா திமுகவுக்கு சாதகமாகவும், CNN வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு சார்பாகவும் போட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் பல முனை போட்டின்னு கூட சொல்லலாம். அதுல அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, அதுக்கப்புறம் தாவேகா, அதுக்கப்புறம் நாத்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் திருவிழான்னு கூட சொல்லலாம். அப்படிதான் நடந்தது இந்த தடவை. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 85% நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே வந்து வாக்காளர்களும் வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது SIRக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய பெர்சன்டேஜ் கூடி இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் முதல் முறை வாக்காளர்கள் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க இந்த தடவை. எப்பயும் இல்லாதபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து லீவ் விட்டுட்டா ஓடி போயிடுவாங்க, எங்க லீவுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த தடவை விஜயோட தாக்கம் கூட சொல்லலாம். எல்லாருமே வாக்கு செலுத்தணும் என்ற ஒரு அந்த ஆதங்கமும் அந்த உத்வேகமும் இருந்தது வந்து நம்ம சந்தோஷமா ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன். இளைய தலைமுறை அரசியலை பார்க்கும் அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அரசியலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள், பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், வாக்கு செலுத்த வேண்டும், தங்களுடைய உரிமையை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை ஒரு நல்ல விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த சினிமா எல்லாம் தாண்டி ஆனால் திமுக எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சொன்ன அந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து முன்னாடியே விட்டு என்ன பண்றதுன்னா, அது மக்களை குழப்பும் ஒரு செயலாகத்தான் பார்க்கும். முன்னாடியே அந்த கருத்து கணிப்பெல்லாம் சொல்லிடுவாங்க. அது திமுக சார்பாக தான், அவங்களுக்காகத்தான் இருக்கும். அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பா வெளியில விட்டு அவர் மக்களை வந்து ஒரு குழப்பத்திலும் அரசியல் கட்சிகளையும் ஒரு குழப்பத்திலும் ஆழ்த்துவது என்பது திமுகவிற்கு கைவந்த கலை. என்னோட தேர்தல் கணிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இழுபறியாதான் இருக்கும். 2 பேருக்குமே சமமாக தான் வரும். அதுல கூட்டணி வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்க போகிறது. அதுவும் விஜயோட ஒரு வெற்றின்றது வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கும் தான் நினைக்கிறேன். அவர் ஒரு 20% ஓட்டு வாங்கி ஒரு 10 இடங்கள் ஜெயிச்சா கூட அதிமுக வந்து விஜயோட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். திமுக அவங்க நினைச்ச மாதிரி 200, 210 மொத்தத்தையும் நாங்க தான் வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க சமூக ஊடகங்கள். அது நடக்க போறது இல்லை. ஏன்னா திமுக மேல ஒரு அதிருப்தி அலை வந்து கண்டிப்பாக இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இளைய தலைமுறைக்கு பெரிய அளவிலேயே இருக்கு அந்த அதிருப்தி. அது விஜயின் தாக்கமும் இருக்கலாம். இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்களின் தாக்கத்தையும் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னால் விஜய் வருவதற்கு முன்னாடியே அண்ணாமலை என்பவர் அந்த விதையை போட்டார். அப்புறம் நிறைய சமூக ஊடகங்கள்ல சவுக்கு சங்கர், மாரிதாஸ் அவர்கள் இப்படி பல பேர் வந்து திமுகவை வந்து தோலுரிச்சு காமிச்சதுல ஒரு பெரிய தாக்கம் இருக்கதான் செய்யுது. இல்லைன்னு சொல்றதுக்கு மறுப்பே சொல்ல முடியாது. அதனால அவர்கள் ஓட்டு பெர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக குறையும். அது போக அவங்களோட கூட்டணி ஜெயிக்குமா, காங்கிரஸ் ஜெயிக்குமா, உங்களுக்கு VCK ஜெயிக்குமா அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த தடவை அவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வியே காத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவங்க எல்லாம் தோக்கும் போது திமுகவும் தோற்பதற்கான வாய்ப்புகள், அதாவது அவர்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு இழுபறி வரும்போது அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் இங்கே அதிகம். திமுக வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஒன்று. இரண்டாவது, யாரு ஜெயிச்சாலும் குறைந்த வாக்கு வித்தியாசத்துலதான் ஜெயிக்க போறாங்க. ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்துல இங்க யாரும் ஜெயிக்க போறது கிடையாது. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு விழிப்படைந்து இருக்கிறார்கள், விழிப்புணர்வு இருக்கு. யார் வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்து ஒரு தெளிவு இருக்கு. அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து என்ன பண்றாங்க, முன்னாடியே இந்த தேர்தல் கணிப்பு, கருத்து கணிப்பு இதை எப்பயும் போன தேர்தலையும் செஞ்சதுதான். அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து விட்டு இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு மக்களை மனதை வந்து குழப்புவதற்கான செயல். இனிமே மாத்துறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இனிமே தேர்தல் ரிசல்ட் வர வேண்டியது இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. என்னுடைய கணிப்பு படி அதிமுக
ஒரு கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதனால இந்த தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி மாறுதல்களும் நிறையவே இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால NDTV-யா இருக்கட்டும், பிற சமூக ஊடகங்கள் எல்லாமே சொல்லுகிற கருத்து கணிப்பு எல்லாமே அது எல்லாமே ஏற்கனவே இவங்க திமுக அவங்க சொல்லி அதெல்லாம் ரெடி பண்ணி போட்ட ஒரு ஸ்டேஜ்டு கருத்து கணிப்பு மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது, திமுகவுக்கு சாதகமாகத்தான் இருந்தது தமிழக தேர்தல் களம். ஆனால் அதற்கப்புறம் அது அப்படியே மாறிடுச்சு. அதனால தேர்தலுக்கு முந்தைய 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, முதல்வரும் சரி அப்புறம் திமுகவினரும் சொன்னாங்க, நாங்கள் தோற்றாலும் எதிர்கட்சியாக எங்கள் பணியை ஆற்றுவோம் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க. நாங்க ஜெயிக்க முடியாட்டி கூட நாங்க எங்களுடைய அரசியல் பணி மிக தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்தாங்க. அதுலயே நம்மளுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதை மாற்றுவதற்காக மக்கள் கிட்ட இல்ல அப்படி இல்லை என்ற ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்குவதற்காகத்தான் இந்த கருத்து கணிப்பை எல்லாம் முன்பே வெளியிட்டு இருக்காங்கன்ற மாதிரிதான் எனக்கு தெரியுது. மற்றபடி அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து. விஜய் அவர்கள் சமீபத்தில் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வந்திருந்தார். இது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் மட்டும் கிடையாது, துர்கா ஸ்டாலின் அவர்களும் கூட கொடைக்கானல்ல பூம்பாறையில இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அது ரொம்ப விசேஷமான கோயில். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பழனிக்கு அப்புறம் நவபாஷாணத்தால் செய்த ஒரு முருகன் சிலை வெற்றிக்காக போய் அங்க யாகம் நடத்துறது, ஹோமம் நடத்துறது, அந்த கடவுளை வேண்டுபவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்லாம் இருக்கு. அதனாலதான் அவங்க போயிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, இனிக்கோ இருந்தராஜ் கூட போயிருந்தாரு முருகன் கோயிலுக்கு. எல்லாரும் படையெடுத்து முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அதுல விஜயும் சரி முட்டி போட்டு அவரு சர்ச்சில எல்லாம் வேண்டிட்டு தான் போனாரு. ஆனாலும் என்ன பயம் வந்துச்சு, யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, உடனே திருச்செந்தூருக்கு போயிட்டாரு. ஏன்னா அதுவும் முருகனை வேண்டுபவர்கள், திருச்செந்தூரில் வேண்டுபவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா சூர பத்மனையை வதம் செய்த வெற்றி கண்டவர் அல்லவா, அப்படி ஒரு நினைப்பு. ஆனா இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்தாங்க, திருப்பரங்குன்ற முருகன் மறந்துட்டாங்க எல்லாரும். அவர்கிட்ட ஒருத்தர் அபகரிச்சு போகும்போது அதை எதிர்த்து வழக்கெல்லாம் போடுறாங்க. ஆனா அதே முருகன் கிட்ட போயிட்டு முறையிடவும் செய்யறாங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. என்ன இரட்டை வேடம் இது என்பது எனக்கு தெரியவில்லை. அது விஜயா இருக்கட்டும், இல்ல முதல்வர் ஸ்டாலினா யாருமே அங்க திருப்பரங்குன்றத்துக்கு சாதகமாக, அந்த முருகனுக்கு சாதகமாக பேசல. விஜய் அவர்களுமே பாத்தீங்கன்னா எந்த பிரச்சாரத்திலையும் திருப்பரங்குன்ற மலை இந்துக்களுக்கே அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் வாயில இருந்து வரவே இல்லை. ஏன்னா எல்லாம் நமக்கே தெரியுது இது மத அரசியல், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா தான் இவங்க பேசுவாங்க. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் என்னன்னா கோர்ட்டிலேயே அரசு நிலைப்பாடு என்னன்னா அது முருகனுக்கு போகக்கூடாது, அங்க தீபம் ஏற்றக்கூடாது என்ற மாதிரியான கருத்துக்களோட தான் திமுகவினர் வலம் வருகிறார். அவர்கள் திருப்பரங்குன்ற விஷயத்தில் மிகப்பெரிய மோசடியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த திருப்பரங்குன்ற மலை மட்டும் அந்த ஊரே அவரோட தான், முருகனோட தான். அதை மறைத்து அங்க சிக்கந்தருக்கு சாதகமாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஜெயிக்கணும்னு முறையிடுவதெல்லாம் போய் திருப்பி முருகன் கிட்ட தான் அவங்க எல்லாம் முறையிட்ட வைக்கிறாங்க. ஒருவேளை விஜய்க்கு அங்க திருச்சியில வேலை பார்க்கலையோ என்னவோ தெரியல, இங்க போய் வேலை எடுத்துக்கிட்டு முருகன், இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, வேலை எடுத்துக்கிட்டு முருகன்கிட்ட போனா எல்லா வேலையும் நடக்கும்னு. ஆனா இவர்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி தான் வெளியில சொல்லுவாங்க. சனாதனத்தை அடிப்போம் ஒடிப்போம், முருகனுக்கு என்ன தீபத்தை அங்க ஏத்தனாதான் ஏத்தணுமா, வேற எங்கேயும் ஏத்தக்கூடாதா, அது எப்படி அவருக்கு சொந்தமா இருக்க முடியும், இப்படி எல்லாம் பேசுற இந்த கூட்டம் தான் இது எல்லாமே. அவருக்கு சாதகமாக இல்லாமல் ஆனால் வெற்றிக்கு மட்டும் அவரிடம் போய் பிச்சை கேட்டுக்கொண்டு யாசகம் கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த அரசியல்வாதிகளை இந்த தேர்தலில் முருகன் தண்டிக்க வேண்டும், தண்டிப்பார் என்பதுதான் என்னுடைய நோக்கம், ஆசை, எண்ணம் எல்லாமே. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.